ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சம்புச்சரிக்கு ரேவதி கார்த்தியோட ஆஃபீஸில் தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு தெரியாமையே ரேவதியை ரொம்ப சந்தோஷமாக ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்ததுமே ராஜா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் எம்டி வந்துடுவாங்க, நீங்கள் தான் எங்கள் எம்டிக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த சைடு பிரியாவுக்கு செம்ம கோபம் வருது. அவங்க சொல்கிறாங்க, என்னடி இது, நான் இவளுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்து ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னைய ஆரத்தி எடுக்க சொல்லாமல் இவன் என்னன்னா புதுசாக வந்தவளுக்கு போய் ஆரத்தி தட்டை தூக்கி கொடுக்க சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, விடுடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடை நம்ம ராஜா வந்து பிரியா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போய் ஆரத்தியை கரைச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பிரியாவும் போயிட்டு ஆரத்தியை கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. ரேவதியை பார்க்க பிரியாவுக்கு செம்ம கோவம் வருது. என்னடா இதான் ஆஃபீஸில் ரேவதிக்கு போட்டி போட யாருமே இல்லைன்னு பார்த்தா இப்போ பிரியா வில்லியா களத்தில் இறங்கிட்டாங்க. சந்திரகலா, சூரியகலா, இப்போ என்னன்னா பிரியா, இவங்க 3 பேரையும் நம்ம ரேவதி எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம கார்த்தி கார்ல இருந்து இறங்கி வராங்க. கார்த்தியை பார்த்ததுமே பிரியா அப்படியே வாய் அடிச்சு போயிடுறாங்க. நம்ம ரேவதி நார்மலாக தான் இருக்காங்க. கார்த்தியை பார்த்து அவங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை. அப்போ கார்த்தி இறங்கினதுமே நேராக ரேவதி கிட்ட போய் தான் நிற்கிறாங்க. என்ன மேடம், எனக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ரேவதியும் ஆரத்தி எடுத்து கார்த்தியை உள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ தான் பிரியா வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாடி இந்த எம்டி எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காருன்னு, வந்ததும் வராததுமா போயும் அந்த ரேவதி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு, குத்துக்கல் மாதிரி நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், என்னை கண்டுக்கிறாரான்னு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, இங்கே பாருடி, போக நீ எம்டியை கரெக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து ராஜா கிட்ட கேட்குறாங்க, என்ன ராஜா எம்டி வந்தாச்சுன்னா நாங்கள் போய் வேலையை பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இளையராஜா சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு தாராளமாக ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம பிரியா வந்து கார்த்திகிட்ட போய் வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்தி பிரியாவை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ரேவதியை தான் கூப்பிட்டு இருக்காங்க. இதனாலே பிரியா ரொம்பவே இரிட்டேட் ஆகுறாங்க. அப்போ தான் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, என்ன ராஜா, எம்டி வந்ததும் வராததுமா என்னமோ புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆன ரேவதினே கூப்பிட்டு இருக்காரு, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே இளையராஜா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், உங்களுக்கு என்ன இங்கே ஒர்க்கை பாருங்கள், நீங்கள் எம்டியை வேவு பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இளையராஜா பிரியா கிட்ட சொல்லிடுறாங்க. பிரியாவும் கார்த்தியை பார்த்து மனசில் நினைக்கிறாங்க, இங்கே தானே நானும் ஒர்க் பண்ண போகிறேன், இங்கே தானே நீங்களும் எம்டியாக இருக்கீங்க, பாருங்கள் கூடிய சீக்கிரமாகவே நீங்கள் ஏன் பின்னாடி தான் சுத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிரியா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ரேவதி பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க. ரேவதி என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. நம்ம கார்த்தி ரேவதியவே பார்க்குறது ரேவதிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம ரேவதி ரொம்பவே இரிட்டேட்டிங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இளையராஜா கிட்ட சொல்கிறாங்க, என்ன இளையராஜா, உங்கள் எம்டி வந்ததும் வராததுமா எதுக்கு அது என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் குறுன்னு பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இளையராஜா சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் இப்போ தானே புதுசாக ஆஃபீஸில் சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு எங்கள் எம்டியை பற்றி சரியாக தெரியல, போக எங்கள் எம்டி யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இளையராஜா ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட புலம்பி தீர்த்துடுறாங்கன்னே சொல்லலாம். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன ரேவதி புது ஆஃபீஸ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆஃபீஸ் எல்லாம் ஓகே தாம்மா, ஆனால் இந்த எம்டி பார்க்குற பார்வை தான் சரியில்லை, என்னை எப்போ பாரு குறுகுறுனே பார்த்துட்டு இருக்காரு அப்படி. சாமுண்டீஸ்வரி உங்கள் எம்டியோட பேரை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அவர் பேர் கார்த்தியாமா அப்படின்னு சொன்னதுமே சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒருவேளை கார்த்தி கம்பெனியில் தான் ரேவதி வேலை பார்க்க போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம மயில் வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னப்பா சகல, ரேவதிக்கு உன்னோட ஆஃபீஸ்லேயே வேலை கிடைச்சிருச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் தான்ப்பா ரேவதி என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்துருக்கேன், அப்போ தானே நம்ம ரேவதிக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம மயில் வாகனம் சொல்கிறாங்க, இங்கே வேற ஒருத்தி சூரியகலான்னு வந்திருக்கா, சந்திரகலா போய் இப்போ சூரியகலா 2 பேரும் போடுற அட்டகாசம் தாங்க முடியல, அத்தை என்னன்னா இப்போ எங்கே போனாலும் சூரியகலான்னு சூரியகலா கையை பிடிச்சிட்டே சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து அந்த சூரியகலாவை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்தியும் சூரியகலா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. சூரியகலாவை பார்த்ததுமே நம்ம கார்த்திக்கு பழைய ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. இந்த ரியா சூரியகலாவா இந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு நுழைஞ்சிருக்கானா, கண்டிப்பாக என்னைய பழி வாங்குறதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் கிட்ட சொல்கிறாங்க. மயில் வாகனம் சொல்கிறாங்க, அப்போ உனக்கு சூரியகலாவை ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஏன் தெரியாது, எங்கள் குடும்பத்தை நாசமாக்க வந்தவளே இவ தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 3 பேருக்கும் நடந்த சண்டையில் இவ இறந்துட்டா தான் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் எப்படி உயிரோடு வந்தான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டதுமே மயில் வாகனம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னப்பா
நீ அந்த சூரியகலாவை பற்றி சொன்னதுல எனக்கு கொஞ்ச நேரம் தலையே சுற்றிருச்சு. ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் கூட செய்வாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, சூரியகலா எந்த எல்லைக்குமே போவா. அவள் பேர் இப்போ வேணா சூரியகலான்னு மாற்றிக்கிட்டு அவள் சாமுடிச்சேரி அத்தைக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவளோட உண்மையான பேர் ரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம மயில்வாகனம் கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத சகலை. இப்போ தான் அந்த ரியாவை பற்றி நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டல, இதுக்கப்புறம் அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அந்த ரியா கண்டிப்பாக சும்மா வந்திருக்க மாட்டா. அவளுக்கு என் மேலே ஏற்கனவே முன்பகை நிறையாவே இருக்குது. அதனால என்னைய பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. எனக்கு ஏதாவது ஒன்றுனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் என்னைய பழி வாங்குறன்ற பேரில் ரேவதியை ஏதாவது பண்ணிட போகிறா, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, அப்போது சூரியகலாவோட அண்ணனும் ஒருத்தன் இங்கே வந்திருக்கான்ப்பா, அவன் பேர் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து ரேவதியை கார்த்தின்னு நம்ப வச்சுருக்கிறாங்க. அவனும் கண்டிப்பாக ஃப்ராடாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் வேறங்க அந்த சூரியகலாவுக்கு அண்ணன் ஃபஸ்ட்டு இருக்கானான்னு தெரிஞ்சுக்கோங்க. எவனையோ கூட்டிகிட்டு வந்து இவன் தான் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அத்தையை ஏமாற்றி சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்காக தான் வந்திருப்பா. அவ சரியான பணப்பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம மயில் சொல்கிறாங்க, என்னப்பா ஆரம்பத்தில் மகேஷ் மாயா 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது ரேவதியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. நீ தான் கடைசியில் அவங்களோட உண்மையான சுயரூபத்தை அத்தைக்கு நிரூபிச்ச. அதே மாதிரி இந்த சூரியகலாவை பற்றியும் சீக்கிரமாக அத்தைக்கு எல்லா விஷயத்தையுமே நிரூபிச்சிருப்பா. அப்படி இல்லைனா அந்த சூரியகலானால இன்னும் வீட்டில் என்னென்ன பிரச்சனை வரும்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆனால் எதுக்கோ சூரியகலா கிட்ட இருந்து ரேவதியை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கார்த்தியா நடிக்க வந்திருக்க மருது வந்து ரேவதி கிட்ட பேச வராங்க. ரேவதி, நம்ம கொஞ்ச நேரம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையுமே கேட்குறாங்க. சரி ரேவதி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் நான் உங்களுக்கு முறை பையன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலும் நம்ம ரேவதிக்கு வந்து அவர்கிட்ட பேசவே மனசு வரலை. ரேவதி மனசில் நினைக்கிறாங்க, என்னது இது, இவர் என் கூட நல்லா பேசுகிறாரு, ஆனால் எனக்கு ஏன் இவர் கூட பேசணும்னு தோணலை, ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு சூரியகலா வராங்க. என்ன அண்ணா பேச பேச ரேவதி எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கா, ஒருவேளை கார்த்தியோட ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா பக்கத்தில் வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க. என்ன ரேவதி, என் அண்ணா உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கான், நீ என்னன்னா அவனுக்கு எதுவுமே பதில் கொடுக்காம ஏதோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு யாரோ ஒருத்தவங்க அடிக்கடி என் மைண்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க யாருன்னு தான் எனக்கு தெரியல, அவங்க ரொம்பவே எனக்கு நெருக்கமானவங்களா இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சூரியகலா முகத்தை பார்க்கணுமே, உனக்கு வேற யாரோட ஞாபகமும் வராது, அந்த கார்த்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஞாபகத்தில் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சூரியகலா மனசில் நினச்சிட்டு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நீ வந்து மனசை போட்டு குழப்பிக்காத, என் அண்ணன் தான் இனிமேட்டும் உனக்கு எல்லாமே, அவர்கிட்ட உன் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணு, என் அண்ணன் உன்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சூரியகலா ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம மயில் வந்து சூரியகலா மேலே செம்ம கோவப்படுறாங்க. அடி பாவி, முதல்ல ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டு இப்போ எங்கள் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கியா, நான் உன்னைய சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் வந்து ரேவதியை கூப்பிட்றாங்க. ரேவதி, அத்தை ஒரு வேலை விஷயமா உன்னை கூப்பிட்றாங்க, கொஞ்சம் போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.